எனக்கு வேலுநாச்சியார் அவங்கள ரொம்ப பிடிக்கும். எப்படி புக்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி தெரிய வந்துச்சு அதெல்லாம்? அதெல்லாம் கோச் தான் சொல்லி தருவாங்க. கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து இந்த வெள்ளையர்களை எதிர்த்து போராடினாங்க. அவங்க ரொம்ப போல்டான ஒரு பெண்மணி அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு இருக்கணும்னு ஆசை. இப்போ நிறைய சிங்க பெண் உங்களை சொல்றாங்கல்ல, அந்த பிகில் படத்தை ரெஃபர் பண்றாங்க, இந்த மாதிரிலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுல பெண் அப்படின்ற இது இல்லை. நான் இல்லைன்னா இங்க இன்னொரு கார்த்திகா வந்து நின்றுருப்பாங்க. அதனால கார்த்திகாவுக்கு ஒரு பெருமையும் அது உண்மை இல்லை. கார்த்திகா கண்ணையனன்றது எங்க கோச் தான். எங்க கோச் இருந்தாருன்னா தான் கண்ணையனர்லேருந்து நிறைய பிளேயர்ஸ் உருவாகுவாங்க. இந்த கார்த்திகா இப்போ ப்ராக்டிஸ் இங்கே கபடிக்கு போகலன்னா இங்கே வேற ஒரு கார்த்திகாவா யாரோ ஒருத்தர் இங்கே நின்று இந்த மாதிரி பேசியிருப்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் கோச் தான். எங்கள் கோச் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க ஃபினான்ஷியலாக நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த கண்ணையினர்ன்றதுனால நிறைய துன்பங்களை சந்திச்சிருக்காங்க. இப்போவே நல்ல ஒரு கண்ணகி நகர் ஒரு பாசிட்டிவான சைடு ஸ்போர்ட்ஸ் ஏரியா, அது ஸ்போர்ட்ஸ் பசங்க அங்கே இருக்குன்ற ஒரு பேர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்து நம்ம கண்ணையினரை பாருங்க, கண்ணையினருக்கு முடிஞ்ச உதவி செய்யுங்க. அது கண்ணையினருக்கு ரொம்ப ஒரு சமூகமே மேலே வரும். இங்கே இருக்க எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எல்லாரும் வர்றது. எல்லாருமே இங்கே நிறைய அவங்களுடைய சுய திறமையை வெளிக்கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. இப்போ இறுதியாக இன்னொரு விஷயம் நான் சொன்னேன். உங்கள் அப்பா அம்மாவுடைய ஹிஸ்ட்ரியோ அவங்க ஸ்டோரி பற்றி கேட்கும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்களுக்கு இதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு லைஃப் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸில் உங்கள் கோச் வந்து வேறு மாதிரி கொண்டு போகிறாரு. உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் எந்த இடத்துல வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? எங்கள் அப்பா அம்மாவும் எல்லா அப்பா அம்மாவும் படுற மாதிரி கஷ்டப்படுவாங்க. தினமும் வேலைக்கு போயிட்டு வரும்போது நமக்குமே கஷ்டமாக இருக்கும். எல்லா அப்பா அம்மாவும் பார்த்துருக்கேன். எல்லா அப்பா அம்மாவும் நிறைய கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எல்லா அப்பா அம்மாவும் நல்லா இருக்கணும், எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணும்.